குழந்தையே, நீ கேட்ட வரங்களை அள்ளித்தரவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடி அவர்களின் நிலைமை இனி என்னவாக இருக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்களை காயப்படுத்தியவர்களுக்கு இந்த ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது என்பது அவர்களுக்கு தெரியாது என் தங்கமே. ஏனென்றால் தெரிந்து காயப்படுத்தும் அவர்கள்தான் அதிகம். இப்போதே என் குழந்தை நீ மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அதை கேட்டால் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து என் குழந்தை நீ கேட்காமலேயே சென்று கொண்டிருக்கிறாய். அவர்கள் பேசுவதை நீ ஒருபோதும் செவி கொடுத்து கேட்பதில்லை. நீ அப்படி விட்டதுதான் உன் வாழ்க்கையில் இவர்களெல்லாம் உன்னை காயப்படுத்தியதற்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ அன்றே கேட்டிருப்பாய். ஆனால் இவர்களெல்லாம் உன்னை கேள்வி கேட்கின்ற நிலைமைக்கு நீ வந்திருக்க மாட்டாய் என்று அதனை சொல்லும்போது உன்னுடைய பேச்சு அங்கே எடுபடவில்லை என் தங்கமே. நீ அன்றே எதற்கு சொல்லாமல் போனாய் என்றுதான் கேட்கின்றார்கள் அல்லவா? நீண்ட நாட்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை உடைக்காமல் வைத்திருக்கிறாய் உன்னுடைய மனதை. அது வீணாகிவிடும் என்று தெரிந்த உனக்கு அதை உடைக்காமலேயே வைத்துவிட்டால் அது அழுகி போய்விடும் என்று தெரியாமல் போனது. எதனால் என்பதைத்தான் உன் அம்மா எனக்கு புரியாமல் இருக்கிறேன். ஆனால் அழுகைக்கு பிறகு அது எதற்கும் உதவாமல் போய்விட்டது அல்லவா? அதுபோலத்தான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களும் அன்றே அந்த விஷயத்தை உடைத்து பேசியிருந்தால் அதில் ஏற்படக்கூடிய பாதி பிரச்சனைகளை நீ என்றோ கடந்து வந்திருப்பாய். ஆனால் நீயும் அந்த பிரச்சனை முற்று பெற்று வரும் வரை விட்டுவிட்டு உன் கையை மீறி சென்ற பிறகு அந்த பிரச்சனையை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறாய். இப்போது அதில் மாட்டிக்கொண்டு வெளியில் வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றுக்குமே காரணம் சிலரது எண்ணங்கள். மற்றவர்களுடைய உணர்வுகளை தூண்டி பார்ப்பதிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு மட்டும் வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று எங்கிருந்து வரப்போகிறது? அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அதே விஷயத்தை நீ செய்தால் அது மிகப்பெரிய தவறாகிவிடும். அதனால் எப்பொழுதுமே மற்றவர்கள்தான் பக்கம் இருப்பது நியாயமாகவும் அதை மற்றவர்கள் செய்தால் அந்த நியாயம் மற்றதாகவும் பார்க்கின்றார்கள் என் தங்கமே. அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இத்தனை நாட்களுக்கும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் உன்னுடைய மனதில் மிகப்பெரிய வேதனை கொடுத்தவர்களுக்கும் தண்டனையை கொடுக்கத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? உன் தாயானவள் அதனை சுலபமாக எந்த ஒரு குழந்தையையும் பழிவாங்குவதோ அவர்கள் வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்து உன்னிடத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற மனஸ்தாபத்தை தவறு என்று புரிய வைத்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க இதைவிடவும் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் என்றால் அது அவர்கள் திருந்துவதில்தான் இருக்கின்றது. உன் அம்மா அவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் மீண்டும் கஷ்டங்களை தான் அனுபவிக்க தேடி வரும் என் குழந்தையை. ஒருவர் அவர் மீது உண்மையான அன்பு வைத்து அவர்களை நம்பும்போது அவர்களுக்கு ஒரு நாளும் ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே. நீ ஒருவர் மீது உண்மையான அன்பினை கொண்டிருந்தாய். ஆனால் அவர்களும் அந்த அன்பிற்கு ஒரு சிறு துளி கூட தகுதி இல்லாதவர்களாக ஆனால் அவர்கள் அந்த நடித்த நடிப்பில் என் குழந்தை நீ ஏமாற்றத்தை தேடிவிட்டாய். மாற்றத்தை கண்டு எப்போதுமே எல்லா விஷயங்களிலுமே கவனமாக இருக்கின்ற என் குழந்தை.
ஆனால் இந்த விஷயத்தில் அன்பு என்கின்ற பெயரை சொல்லி அன்பு என்கின்ற ஒரு நாடகத்தை நடத்தி உன்னுடைய மனதளவில் என்னை காயப்படுத்தியது மட்டுமல்லாமல் எனக்கு கொடுத்த மற்ற ஏமாற்றம் மிக பெரியது. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். ஆனால் அதன் பிறகு நடந்த விஷயங்களை நீ சிந்தித்து பார்த்தாயா? இது வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மனக்கசப்பான விஷயங்களாக இருந்தாலும் இது உனக்கு ஒரு நல்ல அனுபவம். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இனி யாரையும் வாழ்க்கையில் நம்பக்கூடாது என்பதற்காக உனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதனால்தான் இது போன்ற மனிதர்கள் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளினால் மனம் துவண்டு போகாமல் உன்னுடைய அன்பினை பெறுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய மனதில் நிம்மதி ஒன்றே கிடைக்கும். என் குழந்தை, அவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக இருக்கின்றது. ஒருவரின் உணர்வுகளோடு விளையாடுவதில் அவர்களுக்கு அத்தனை சந்தோஷம். என் குழந்தையே, இதனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? எந்த அளவில் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கிறார்களோ அதே அளவில் அவர்களும் வேதனைப்படுவார்கள். எந்த அளவிற்கு மற்றவர்களின் வாழ்க்கையின் உணர்வுகளோடு விளையாடினார்களோ அதே அளவிற்கு வாழ்க்கை அவர்களுக்கு இதைவிட மோசமான விஷயத்தை கொடுக்கும். அவர்களின் உணர்வுகளோடு இதைவிட பல மடங்காக விளையாடக்கூடிய ஒருவரை இந்த வாழ்க்கை அவரிடத்தில் கொண்டு சேர்க்கும். ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் ஏமாற்றங்களும் துரோகங்களுமே மிஞ்சி நிற்கப் போகின்றது. அதனால் தேவையில்லாதவர்களை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் செய்கின்ற பாவங்களின் பலன்களை அவர்களுக்கு தெய்வத்தால் நிச்சயம் கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, மகிழ்ச்சி. இந்த தாயானவள் உன்னை காண வருவதனால் எனக்கு கிடைக்கப் போகின்ற பலன் என்ன தெரியுமா? உன்னுடைய மனது சந்தோஷம், உனக்குள் இருந்து நீங்க போகின்ற அந்த குழப்பம், இவை எல்லாவற்றையும் நீ சரியாக செய்துவிட்டாலே உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக எந்நாளும் இருந்து கொண்டிருக்கும். உணர்வுகளோடு விளையாட தெரிந்தவர்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நாசமாக்கவும் துணிந்து நிற்பார்கள். மீண்டும் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உன்னை தேடி வந்தால் நீ ஒருபோதும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதே. உனக்கு நீயே சொல்லிவிடு, இதற்கு மேல் இந்த வாழ்க்கையை எந்த பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. எந்த கஷ்டத்திலும் நீ என்னை அழைத்து விடு. உன் தாயானவள் நான் உனக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பேன். தேவையில்லாமல் மீண்டும் விட்டுப்போன அந்த வாழ்க்கைக்குள் மட்டும் நுழைந்து விடாதே. ஏமாற்றியவர்கள் மீண்டும் வந்தால் ஒருபோதும் அவர்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே. இந்த தெளிவு மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். இந்த தாயானவள் உன்னிடத்தில் வேறு எதையுமே கேட்கவில்லை. என் குழந்தை, நீ ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக பின்பற்றினால் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு, நீ எதிர்பார்த்த அளவிற்கு உன்னை கொண்டு சேர்க்கப் போகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு இந்த தாயானவளின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். எத்தனை பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் நீ என் நாமத்தை மட்டும் மனதார ஒருமுறை உச்சரித்தால் போதும். உனக்காக என் இரு கரங்களையும் நீட்டி உன் நிழலாக உன்னை பின்தொடர உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.